எழில் சுடர் சீரியல்ல இப்போ ஒரு அருமையான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்துட்டாங்க. மனோகரி வந்து கீழே இறங்கி வந்துகிட்டே இருக்காங்க. ஃபேஸில் வந்து ரொம்ப கவலையாக இருக்கப்பல இருக்குது. இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கும். நீ என்ன பண்ணுறனா தயவு செஞ்சு அப்படியே வந்து சாமி ரூமுக்கு போயிட்டு இன்றைக்கி ஒரு நாளுன்னு சொல்லி ஒரு டேட்டை வந்து சொல்கிறாங்க. அமாவாசைக்கு முன்னாடி இருக்கிற நாள்னு. அச்சச்சோ, நிச்சயம் வந்து இது வரைக்கும் அவளுக்கு சக்தி இருக்குமே. இந்துமதி ஆவிக்கு இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட ஏதாவது ஒன்று பண்ணுவாளேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. சரி ஆண்டி, நான் பார்த்துக்கிறேன், பூஜையெல்லாம் செஞ்சுக்கிறேன். இந்த வீட்டுக்கு மருமகளாக போகிற ரொம்ப நாள் ஆசைப்பட்ட கனவெல்லாம் வந்து நிஜமாக போகுது. வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு கனகவேலி பாட்டிக்கு மட்டும் அங்கேருந்து கிளம்புறாங்க. சாமியாருக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க அந்த இடத்துல. மனோகரி, நீங்கள் தான் பேசுவீங்கன்னு நல்லாவே தெரியும். நான் கூட இப்போ நான் உங்கள் வேலையாக தான் பார்த்துட்ருக்கேன். இந்துமதியோட சக்தியை வந்து நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய வாய்ப்பு இல்லை, தேவையும் இல்லை, சரிங்களா? மண்டபத்துக்கு வந்துட்டா மண்டபத்துக்கு நிச்சயம் வருவா. இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுவா. உங்களுக்கு பதிலாக வேற ஒரு பொண்ணை அங்கே உட்கார வச்சு தாலியை வந்து எழில் வந்து கட்டுறதுக்கு தான் அவள் திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கா. ஆனால் மண்டபத்துக்குள்ளே அவளால் வரவே முடியாது. கல்யாணம் நடக்க போகிற இடத்த சுற்றி வந்து அப்படியே அந்த மண்டபத்துக்கு வெளியே ஒரு கட்டு போட்டு வச்சுட்டேன். அந்த கட்டை தாண்டி யாராலையும் போக முடியாதுங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. அப்படியா, ரொம்பவே சந்தோஷம். நான் இப்போ பூஜை தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ பூஜை பண்ண அவளுக்கு பவர் வந்து கம்மியாகிட்டே வரப்போகுதுங்கிற மாதிரி கேவலமாக வந்து யோசிச்சுட்டு அப்படியே வந்து ஃபோனை வந்து வச்சிடுறாங்க. அப்பாடாங்கிற மாதிரி மனோகரி வந்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறப்ப பசங்களை வந்து காட்டுறாங்க. நமக்கு சுடர் வந்து உதவி செய்கிறேன்னா இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு அவன் மாட்டுக்கும் வெளியூர் வந்து போயிட்டா. இப்போ நம்மளால் என்ன பண்ண முடியும்? சுடர் இருந்த வரைக்கும் நம்ம இந்த கல்யாணத்தை எப்படி இருந்தாலும் நிப்பாட்டிடுவான்னு நம்பணும். ஆனால் கடைசியில் வந்து இதெல்லாம் நம்ப முடியாத அளவு போயிடுச்சுங்கிற மாதிரி தான் வேதனையோடு வந்து பேசுகிறாங்க. ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம சுடர், என்னடா அது, நம்ம குழந்தைங்களுக்கு வந்து சத்தியம் பண்ணி கொடுத்துருந்தோம் இந்த கல்யாணத்தை வந்து நிப்பாட்டுறதுக்கு. ஆனால் கடைசி வரைக்கும் எதுவுமே பண்ண முடியாமல் போயிடுச்சுங்கிற மாதிரி தான் ரொம்ப சோகமாக வந்து யோசிச்சுட்ருக்காங்க. அப்போன்னு பார்த்து நம்ம அஞ்சலி பாப்பா வந்து பேசுகிறாங்க. இந்த கல்யாணத்துக்குலாம் நான் வரவே மாட்டேன். மண்டபத்தில் வந்துக்கிட்டு என்னால் ஃபீல் பண்ணிக்கிட்டுலாம் இருக்க முடியாது. வரத்துக்கு வராமே இருக்கலாம்ல அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி இருந்தாலும் எழில் அப்பா வந்து மனோகரி கழுத்தில் தாலி கட்டுறதை நம்மளால் பார்க்க முடியாத ஒரு விஷயமா ஆயிடுச்சு. இந்த விஷயத்தை என்னால் ஜீர்ணிக்கவே முடியாது. அதனால பசங்கள்லேருந்து எல்லாரும் மண்டபத்துக்கு போகக்கூடாதுங்கிற மாதிரி முடிவெடுத்திருக்காங்க. நம்ம சுப்பிரமணியன் ஃபேமிலி வந்து காட்டுறாங்க. அவங்களும் அவங்க பொண்ணு சுடரும் வந்து இருக்காங்க. ஏம்மா சுடரு, இப்போ நீ என்ன பண்ண போகிற? எழில் சார் கல்யாணத்தை வந்து நம்ம பார்க்க போயே ஆகணும்ல. கண்டிப்பாக போய் ஆகணும். இருப்பினும் இன்றைக்கி தான் எனக்கு டிக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க. என்ன பண்ணுறது, அவங்க வீட்டில் நான் ஒரு விசுவாசியான ஒரு பொண்ணாக இருந்தேன். அந்த பசங்களை வந்து பார்த்துக்கிறதுக்கு ஒரு நல்ல அம்மா வந்து கிடைக்கணும்னு எதிர்பார்த்தேன். ஆனால் கடைசியில் இது மாதிரி ஆயிடுச்சு. இந்த கல்யாணத்தை வந்து நிப்பாட்டுறதுக்கு பசங்களுக்கு நான் நம்பிக்கையெல்லாம் கொடுத்து வச்சுருந்தேன். கடைசியில் அந்த நம்பிக்கையே வந்து இல்லாமல் போயிடுச்சுங்கிற மாதிரி வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க. நம்ம சுடர், மனோகரி வந்து தடுக்க முடியாமல் போயிடுச்சு. பசங்களுக்கு வந்து இது மாதிரி நான் சொன்னதை செஞ்சு கொடுக்க முடியாமல் போயிடுச்சுங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. இது எல்லாத்தையும் பார்த்து பரவாயில்லம்மா, அந்த அவங்களுக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும், நிச்சயம் கெடுதல் வந்து நடக்காதுங்கிற மாதிரி தான் சுப்பிரமணியம் வந்து சொல்லிகிட்டு இருக்கிறப்ப முன்னாடியே போய் நின்றலாங்கிற மாதிரி தான் இந்துமதி வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க. ஏன்னா சுப்பிரமணிய கண்ணுக்கு வந்து தெரியாது. அதே சமயத்தில் நம்ம சுடர் கண்ணுக்கு வந்து இவங்க தெரிவாங்கங்கிறதுனால தான் இவ்வளோ நேரம் தயங்கி தயங்கி ஒளிஞ்சு நின்னே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்க சக்தியெல்லாம் வந்து அந்த மந்திரவாதி எடுத்ததுனால யார் கண்ணுக்குமே தெரிய போகிறதில்ல. நம்ம இந்துமதி ஆவி, அதனால் இவங்களுக்கு வந்து தெரிவாங்கன்னு சொல்லிட்டு தான் பயந்துக்கிட்டு ஒதுங்கிட்டு நிற்கிறாங்க. இது தெரியாமல் வந்து உங்கள் அக்காவை வந்து நான் கூடிய சீக்கிரம் பார்த்தாகணுங்கிற மாதிரி தான் பேசிகிட்டு இருக்காங்க சுடரோட அப்பா. சரிப்பா, கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சிடலாம். சரி, முன்னாடி போய் நிற்கலாம். இப்போ இவ வெளிநாடு போகிறத வந்து தடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு முன்னாடி வந்து நிற்கிறாங்க. அவங்க லக்கேஜ்லாம் வந்து கேஷுவலாக வந்து எடுத்து வச்சுக்கிட்டே இருக்காங்க. நம்ம மேலே கோவத்தில் இருக்காளா என்னது ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லும்போது, சுடர் சுடர் எங்கே சுடர் போகிறேன், எங்கே சுடர் போகிறேங்கிற மாதிரி அந்த இடத்துல கையை வந்து ஆட்டி ஆட்டி பேசுகிறாங்க. இருப்பினும் வந்து அவங்க கண்ணுக்கு தெரியவே இல்லையா? அச்சச்சோ அப்படின்னு நம்ம இந்துமதி ஆவிக்கு வந்து தெள்ள தெளிவாக தெரிஞ்சிச்சு. இனிமேட்டு நம்ம என்னடா பண்ண போகிறோம்? இவ கண்ணுக்கு எப்படி தெரியாமல் போனோம்? இத்தனை நாளாக வந்து தெரிஞ்சோமே. எப்படி இருந்தாலும் நீ தான் வந்து என் குடும்பத்துக்கு வந்து கல்யாணம் பண்ணிட்டு மருமகளாக வரணும். என் ஹஸ்பண்டுக்கு வந்து நீ தான் ஒரு மனைவியாக ஆகணும். என் பசங்களை உன்னால் மட்டும்தான் நல்லபடியாக பொறுப்பாக வந்து பாசமாக வந்து பார்த்துக்க முடியும். தயவு செஞ்சு என் பசங்களை வந்து கைவிட்டுறாதங்கிற மாதிரி சொல்கிறாங்க, கெஞ்சுறாங்க. இருப்பினும் அந்த இடத்துல எதுவுமே சொல்ல முடியாத தர்ம சங்கடத்தில் இருக்காங்க. ஏன்னா இந்துமதி பேசுகிற விஷயம் எதுவுமே வந்து தெரியவே இல்லை. ஒரு பக்கம் மந்திரவாதி வந்து பூஜை பண்ண அப்படியே சந்தோஷப்பட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. நீ பேசுறியா சுடர்கிட்ட, நீ இது மாதிரிலாம் உண்மையை சொல்லிடுவேன்னு தெரிஞ்சுதான் நான் எதுவுமே சொல்ல முடியாமல் நான் இப்போ உன் சக்தியெல்லாம் எடுத்துட்டேன் பார்த்தியா, நான் தான் ஜெயிச்சேங்கிற மாதிரி அவங்க வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா அது சத்திய சோதனையாக இருக்கேன்னு சொல்லி அவங்க வீட்டெல்லாம் பூட்டிட்டு அப்படியே வந்து ஊருக்கு கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஒரு பக்கம் பசங்க எல்லாம் எங்கேம்மா இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க.
எழில் வந்து வேதனையோட வந்து அழுதுகிட்டு இருக்காங்க. "எனக்கு இந்த கல்யாணமே வேணாம்மா. கல்யாணம் பண்ணிக்கிறதுலயே எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல." அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா, இந்த புடவைய பார்க்கும்போது எனக்கு இந்துமதி ஞாபகம் தாம்மா வருதுங்கிற மாரி நம்ம எழில் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல, "என்னப்பா இனிமேட்டு எதுவுமே மாத்த முடியாது. கல்யாணத்துக்காக ரெடி ஆகிட்டு இருக்கா நம்ம மனோகரி. இன்னைக்கு தான் உன்னோட கல்யாணம். அப்படி இருக்கிற சிச்சுவேஷன்ல நீ என்னப்பா கல்யாணம் வேணாங்கிற மாரி சொல்ற? இதெல்லாம் ரொம்பவே தப்புங்கிற" மாரி தான் பேசுறாங்க அந்த இடத்துல நம்ம கனகவேலு பாட்டி. நான் என்னமோ இந்துமதிக்கு நம்பிக்கை துரோகம் செய்ற மாரி தான் எனக்கு தோணுது. என் பசங்களுக்கு நல்ல அம்மா கிடைச்சா போதும்னு நெனச்சேன். ஆனா தாலி கட்டுற ஸ்டேஜுக்கு வரப்ப, நிச்சயம் மணமேடைக்குலாம் போயி, மண்டபத்துக்குலாம் போயி, என்னால தாலியெல்லாம் கட்ட முடியாதும்மா. அதுவும் மனோகரி கழுத்துல. நீ மாட்டு இது மாரி சொல்றியே, அவ மனசுன்னு ஒண்ணு இருக்குல்ல. விதிய யாராலயும் மாத்த முடியாது. உனக்கு மனைவி கிடைக்கணுங்கிறது விதி. குழந்தைங்களுக்கு மனோகரி தான் அம்மாவா ஆகப்போறாங்கிறத யாராலயும் மாத்த முடியாதுங்கிற மாரி தான் அந்த இடத்துல யோசிச்சுட்ருக்காங்க. ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோவத்துல வந்து இருக்காங்க நம்ப எழிலு. "அம்மா நான் சொன்னத கேட்கவே மாட்டியா? இனிமேட்டு பேசி பலன் இல்லப்பா. யாராலயும் மாத்த முடியாத விஷயத்த வந்து நீ இப்படி சொல்றப்பா. இந்த நேரத்தில கல்யாணத்த நிப்பாட்டுனா மனோகரிக்கு எப்படி இருக்கும்? தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்கிற" மாரி சொல்லிட்டு அப்படியே எல்லாரும் கிளம்புறாங்க. மனோகரி வந்து ரெடி ஆயிட்டு அப்படியே வராங்க. "இப்பதாம்மா நீ இந்த வீட்டுக்கு மருமகளா வந்து ஆகறதுக்கு சூப்பரா வந்து அழகா இருக்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. "என்ன ஆன்ட்டி சொல்ற? உன் ஃபேஸ்ல இருக்கிற சந்தோஷத்த பார்த்தா இந்த வீடே வந்து சந்தோஷமா இருக்கணும். அதுபோல நடந்துக்க." "சரி ஆன்ட்டி நீங்க சொல்லணுமா?" அப்படின்னு சொல்லும்போதே, வெளியிலேருந்து எல்லாரும் வந்து பசங்க ரெடி ஆயிட்டாங்களான்னு பார்க்கணுங்கிற மாரி சொல்லும்போதே, அவங்கலாம் கீழ இறங்கி வராங்க. "நாங்க யாரும் மண்டபத்துக்குலாம் வரல." "ஏன் வரலங்கிற மாரி எழில் வந்து கேட்டோனே, "எங்களுக்கு இந்த கல்யாணம் நடக்கிறதே பிடித்தம் இல்ல. அப்படி இருக்கும்போது, நாங்க எதுக்கு அங்க வந்து நின்னுக்கிட்டு? நாங்க வீட்ல வந்து இருக்கோம். எங்க பேச்ச யாரும் கேட்க போறதில்ல. அப்படி இருக்கிற சிச்சுவேஷன்ல நாங்க எதுக்கு அங்கலாம் வரணும்? எங்களுக்கெல்லாம் தேவையே இல்லன்னு" சொல்லிட்டு பசங்கலாம் குடுகுடுன்னு போறாங்க. எழில்லேருந்து மனோகரி, கனகவள்ளி பாட்டி எல்லாரும் வந்து ராமையாட்ட வந்து பேசுறாங்க. "ராமையா, நீங்க தான் வந்து பசங்கள கூட்டிட்டு வரணும். பார்த்துக்கங்க" அப்படின்னு சொன்னோனே, சரிங்கிற மாரி சொல்லிட்டு, அவங்க மட்டும் 3 பேரும் போறாங்க. ராமையாவ மட்டும் விட்டுட்டு. ராமையா வந்து கூப்பிடுறாங்க. "ராமையா, உங்க மேல மதிப்பு மரியாதை எல்லாம் இருக்கு. அங்க போனா மனோகரி வந்து எங்களுக்கு அம்மா ஆகப் போறத நாங்க வந்து பார்த்துக்கிட்டு இருக்கணுமா? அவ ஆல்ரெடி வந்து ரொம்பவே வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கா. எங்க அப்பாவ வந்து கல்யாணம் பண்ணிட்டு எங்களுக்கெல்லாம் பிடிக்கவே இல்ல இதெல்லாம். சொல்லி பார்த்தாச்சு, கெஞ்சியும் பார்த்தாச்சு. எங்க அப்பாவும் கேட்க மாட்டேங்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நாங்க எதுக்கு வரணுங்கிற மாரி தான் யோசிக்கிறாங்க. வெயிட் பண்ணி